ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் பெருமாள் பற்றின பதிவு தான் இன்றைக்கும் ஷேர் பண்ணுறேன். பெருமாள் கோயிலில் வலம் வரும் முறை, பெருமாளை எப்படி வணங்கணும், அங்கே வந்து பஞ்ச பாத்திரத்தில் எப்படி எப்படி வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி நாம் தீர்த்தம் வாங்கணும், அதுக்கப்புறம் தீர்த்தத்தை நாம் குடிச்சிட்டு தலையில் தடவலாமா, தானம் வழங்கலாமா, இது எல்லாத்தையும் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு முறை வந்து நம்ம எண்ணிக்கையில் அதை வந்து பிரகாரத்தை வலம் வரணும், வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் வழிபாட்டு முறையில் பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். இந்த கோவிலை எப்படி வழிபடணும், எப்படி வலம் வரணும், எப்படி பிரசாதம் வாங்கணும், இது எல்லாமே இருக்கும். அதனால் இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எந்த தெய்வத்தின் கோவிலாக இருந்தாலும் நுழைஞ்சதுமே ராஜகோபுரம், அதுக்கப்புறம் கொடிமரம், இதை எல்லாத்தையும் வணங்கினதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து அந்த தெய்வத்தோட வாகனத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை வந்து எந்த தெய்வத்தை நாம் வணங்குறோமோ அந்த மந்திரத்தை மனசார ஜெபம் பண்ணிட்டு நாம் வணங்கணும். இதே பெருமாள் கோயிலுக்கு நாம் போகிறோம் இல்லையா, அப்போ வந்து பெருமாளே நாராயணா கோவிந்தா அப்படின்னு நாம் நினச்சிட்டே போகணும். இப்போது பெருமாள் கோயிலில் வலம் வரும் முறை பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலில் வந்து முதல்ல தாயார் சன்னதியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சுவாமி சன்னதிக்கு வரும்போது பெரிய திருவடி சிறிய திருவடியை நாம் வணங்கணும். அதாவது கருடாழ்வார் அல்லது அனுமன் சன்னதியை வந்து நாம் வணங்கணும். பெருமாளுக்கு காவலாக வாகனமாக இருந்து அருள் புரியக்கூடியவங்க இவங்கெல்லாம். அப்படிங்கிறதுனால இவர்களில் யாராவது ஒருத்தரை வந்து சன்னதி நிச்சயம் அங்கே இருக்கும். முதல்ல இவங்களின் அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் நாம் பெருமாளை வந்து வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் பெருமாளை எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் சன்னதிக்கு போய் உள்ளன்போடு கண்ணார பெருமாளின் அழகை கண்டு நாம் கண் குளிர பார்த்து வழிபடணும். சிலர் வந்து சுவாமிக்கு முன்னாடி நின்னோடனே கண்களை மூடி சாமி கும்பிடுவாங்க. அப்படி செய்யாதீங்க. பெருமாள் அலங்கார பிரியர் அப்படிங்கிறதுனால பெருமாளை அழகழகாக அலங்காரம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை கண்ணார கண்டு உள்ள மகிழ வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. பெருமாள் கோவிலில் நமக்கு பிரசாதமாக துளசி, தீர்த்தம், ஜடாரி இதெல்லாம் வைப்பாங்க. இது வந்து அருட்பிரசாதங்களை வழங்குவதற்கும் ஒரு முறை இருக்குது. இப்போ பஞ்ச பாத்திரம் இருக்கு இல்லையா, பெருமாள் கோயிலுக்கு முன்ன வந்து 5 பாத்திரங்களில் தண்ணீர் வச்சுருப்பாங்க. ஆரோக்கியம் கைக்கு தரப்படக்கூடிய தண்ணீர், பாத்தியம் பாதங்களுக்கு உரிய நீர், ஆசமனீயம் உள்ளே பருகக்கூடிய நீராகவும், ஸ்நானியம் திருமேனிக்கு உரிய நீராகவும், சர்வார்த்தம் தேயம் அப்படின்னா நமக்கு தருகின்ற தண்ணீராகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதற்குரிய மந்திரங்களை சொல்லும்போது அந்தந்த பாத்திரங்களில் நீர் வந்து ஊற்றுவாங்க. அதில் வந்து நீர் தனியாக மற்றொரு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. இந்த 5 நீர் நிரப்பப்பட்ட பாத்திரங்களை தான் பஞ்ச பாத்திரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதில் நமக்கு தீர்த்தமாக தர்றாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், மஞ்சள் இது எல்லாமே போட்டு தான் அந்த தீர்த்தம் தயாரித்து நமக்கு கொடுப்பாங்க. எப்படி தீர்த்தம் வாங்கணும்? இந்த தீர்த்தத்தை வாங்கும்போது பெண்களாக இருந்தோம் அப்படின்னா இடது கையில் புடவை முந்தானியில் பிடிச்சிட்டு வலது கையில் அதுக்கு மேலே வச்சு இந்த தீர்த்தத்தை வாங்கணும். ஆண்களாக இருந்தால் அங்கவஸ்திரத்தை இடது கையில் பிடிச்சபடி வலது கையை மேலே வச்சு வாங்கணும். அங்கவஸ்திரம் இல்லாதவங்க வேட்டியின் ஒரு நுனியை பிடிச்சு வாங்கலாம். அதுவும் இல்லாமல் நாகரிக உடைகளில் செல்வோர் இடது கை மேலே வலது கை வச்சு தீர்த்தத்தை வாங்கணும். இந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்ததுக்கப்புறம் மீதம் உள்ள தண்ணீரை வந்து நம்ம தலையில் தடவி கொள்வது தான். நம்ம நிறைய பேர் இதை வழக்கமாக செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்படி செய்கிறது ரொம்ப தவறு. அது மாதிரி செய்யவே கூடாது. தீர்த்தத்தை தலையில் தடவலாமா அப்படின்னா, நம்ம கையில் வாங்கும் வரை அது புனித தீர்த்தம். ஆனால் வாங்கி குடித்ததுக்கப்புறம் அது எச்சில் ஆகிறது இல்லையா, அதை தலையில் தடவிக்கிட்டு பிறகு ஜடாரி வாங்குறது நமக்கு புண்ணியத்துக்கு பிறகு பாவத்தையே சேர்க்குமா. இப்போ கோயிலில் வந்து இந்த ஜடாரி வைக்கிறாங்க இல்லையா, ஜடாரி என்பது பெருமாளின் திருவடி. எச்சில் தண்ணீர் தடவிய நமது தலை மீது பெருமாளின் திருவடி படுறது நம்ம
நமக்கு பாவத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். இறைவனின் திருவடி நமது சிரசின் மீது பட்டால் நமது அஞ்ஞானம் மறந்து ஞானம் பிறக்கும். அதனாலதான் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் புடவை முந்தானியிலோ அல்லது ஏதாவது துணியிலோ துடைச்சிக்கணும். ஜடாரி வாங்கும்போது மிகவும் பணிவுடனும் மனதார பெருமாளை நினைச்சு வேண்டிக்கிட்டு நீங்க அதை வாங்கணும். இப்ப தானம் வழங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாரத்தை வலம் வந்து கொடிமரத்தின் முன்னாடி வணங்கி விழுந்துட்டு வீட்டுக்கு நாம போகலாம். அதுக்கப்புறம் இந்த முறையில வணங்கினா பெருமாள் கோவிலில் வணங்கி விட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். கோவிலில் உட்கார்ந்துட்டு வர்றது, கோவிலுக்கு போய் வணங்கிய பிறகு தானம் செய்வது, இதற்கெல்லாம் கணக்கே கிடையாது. இறைவனின் அருள் நமக்கு பரிபூரணமா வந்து அருளுவது தான். அது மற்ற விஷயங்கள் செய்தால் நமக்கு நன்மை வந்து நம்மளை விட்டு போயிடாது. அதனால நீங்க தாராளமா தானம் செய்யலாம். இது எல்லாமே நீங்க பின்பற்றிட்டு வாங்க. இதுதான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான நியதிகள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.